Assalamualaikum. Good evening, வணக்கம். Good evening, sir. Sir, and I BED class, BED, sir. வணங்கம்மா. The BED class, sir, PGD, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் யாருக்குன்னு எனக்கு தெரியும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நம்மளுடைய பாடம். PGD, sir. அப்ப PGD இல்ல. Okay, sir. அப்ப நான் லெஃப்ட் ஆயிடு. நீங்க BED என்ன ட்ரை. ஓகே. Okay, sir. ஓகே, அமீரா ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க. Okay, sir. சரி வந்திருக்காங்க பாப்போம். நீங்க யார் ஜாயின் பண்ணி போடாங்க. இன்னைக்கு வந்து நாங்க எங்களோட இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய கடைசி செஷன் இன்னைக்கு. இதோட இந்த பாடம் நிறைவுக்கு வருகிறது. ரைட். அப்ப 1 minute வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல 2 minute லைன்ல இருக்கோம். நசுஹா வருவா, நசுஹாவை காண இல்லை.
சார் டிசம்பர் 15 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுமா சார்? போமோ உங்களுக்கு அதுக்குரிய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அனுப்பப்பட்டாச்சு. அதில் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. யார் யார் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்களோ அவங்க தான் அதுக்குரிய பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு டிசம்பர் 15 வந்து எக்ஸாம். அது வண்டியோட இந்த கிளாஸ் எங்களுக்கு நிறைவுக்கு வருது. நாங்கள் பார்த்த விஷயங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பண்ண சரி சரியா? அதுல இருந்து கிளாஸ்ல தவிர்க்க இல்லாமல் இருக்குது. முடிக்க ஓடும். சரி ஓகே பார்ப்போம். நாங்கள் மற்றவர்களை காணையில் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் உட்படுத்துதல் கல்வியில வந்து கடந்த கிளாஸ்ல வந்து பேச்சு குறைபாடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். ரைட், பேச்சு குறைபாடு தொடர்பான விஷயம். இன்னைக்கு நாங்க மீத்திறன் கொண்ட மாணவர்களுடைய விடயங்கள் பற்றி கொஞ்சம் நாங்க பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஒரு ரெண்டு தான் இருக்கிறீங்க. ஒரு ரெண்டுடைய கருத்துக்களும் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சில ஸ்கிரீன் ஷேர் ஆகணும் பாருங்க. சரிம்மா, விளங்குதானே? ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டா மீரா? மீத்தர் கொண்ட மாணவர்கள், அவங்க ஆங்கிலம் சொல்லுவாங்க கிஃப்டட் ஸ்டூடெண்ட். ரைட், கிஃப்டட் ஸ்டூடெண்ட் சொல்லப்படுகின்ற இந்த மீத்தர் கொண்ட மாணவர்கள் இவர்களும் உண்மையாகவே சாதாரணமான வகுப்பறையில வைத்து கற்பிப்பதற்கு கொஞ்சம் சிக்கலானவர்கள். அதாவது சாதாரணமான வகுப்பறையில வைத்து கற்பிப்பதில் பல சிரமங்கள் இருக்கு. நாங்கள் ஏற்கனவே பார்த்த பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு, பேச்சு குறைபாடு, உள இயக்கத்தின் குறைபாடு போன்ற பல பிரச்சனைகள் போல இந்த மாணவர்களுக்கு பிரச்சனை அல்ல, இவர்களிடம் காணப்படுகின்ற உயர்ந்த அறிவாற்றல் தான் இவங்களோட பிரச்சனை. ஒரு வகுப்பறையில மீத்திறன் கொண்ட மாணவர்கள் சாதாரணமாக ஓரிருவர் காணப்படுவார்கள். சாதாரணமான அறிவாற்றல் கொண்ட மாணவர்கள் எண்ணிக்கையில் அதிகமா இருப்பாங்க. கற்றல் இயலாமை கொண்ட மாணவர்களும் ஓரிருவர் வந்து காணப்படலாம். அப்ப பொதுவாகவே வகுப்பறையில ஆசிரியர் இந்த சாதாரணமான மாணவர்களை இலக்காக வைத்து அவங்கள டார்கெட் பண்ணித்தான் லெசன் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு பொருத்தமான கற்பித்தல் துணை சாதனங்களை தயாரித்து பொருத்தமான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்தி கற்பிப்பார். கணிப்பீடு மதிப்பீடும் வந்து அவர்களை மையமாக கொண்டால் இடம்பெறும். ஆனால் அந்த வகுப்பறையில இந்த மீத்திறன் கொண்ட மாணவர்கள் காணப்படுகின்ற போது பல்வேறு விதமான சவால்களை இந்த ஆசிரியர் எதிர்கொள்வார். ஒன்று, இந்த மாணவர்களுடைய அந்த கொள்ளளவுக்கும் இயலளவுக்கும் அவர் கற்பிக்கின்ற விடயங்கள் குறைவானதாக இருக்கிறது. உள்ள கிரேட் 4 இருப்பான், அவனுக்கு படிப்பிக்கணும் கிரேட் 6 அவனுக்குரிய விஷயங்களை படிப்பிக்கணும். அல்லது பிள்ளை கிரேட் 6 இருப்பான், அவனுக்கு 9க்குரிய விஷயங்களை கொடுக்க வேண்டி வரும். அப்படி நாம 9க்குரிய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணினா சாதாரணமான மாணவர்களுக்கு அந்த விஷயத்தை கற்பிக்க இல்லாம போகும். அப்ப பிரச்சனையான விஷயம். அப்ப இந்த பிள்ளைகளையும் வகுப்பறை விட்டு வெளியேற்றதா, இந்த அங்கவீனமான குறைபாடுடைய உள இயக்கம் குறைந்த பிள்ளைகளை நாங்க வேற ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கு அனுப்புற மாதிரி உங்களையும் அனுப்புறதான்னு பார்த்தா இல்லை. இந்த உட்படுத்துதல் கல்வியில இணைத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு வகையினர்ல இவர்களும் இருக்கிறார். அந்த வகையில நாங்கள் இந்த மீத்திறன் கொண்ட மாணவர்களை பற்றி இன்று நாங்க கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? ஓகே, நசுகம் வந்துட்டா. அப்ப இந்த மீத்திறன் கொண்ட மாணவர்கள்டா யார் என்கிறத பார்க்கின்ற போது கானேன்னு சொல்றவர் மீத்திறன் என்பது ஒரு துறையில் அல்லது பல துறைகள்ல மிக உயர்ந்த ஆற்றலை காட்டுவதாகும் என்கிறார். அப்ப ஒரு பிள்ளை அல்லது ஒரு மாணவர் ஒரு துறையில, அது கணிதமாக இருக்கலாம் அல்லது மொழி விருத்தி செயற்பாடுகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பல விடயங்களாக இருக்கலாம். அதுல மிக உயர்ந்த ஆற்றல், அந்த பிள்ளோட வயது மட்டம், அந்த பிள்ளோட நுண்ணறிவு மட்டம் என்கிறத விட
மிக உயர்ந்த அவற்றையெல்லாம் தாண்டிய ஒரு ஆற்றல் ஒரு பிள்ளையிடம் காணப்படுமாக இருந்தால் அந்த பிள்ளை மீத்திறன் கொண்ட பிள்ளை என்று அடையாளப்படுத்தப்படலாம் சொல்லி கானே என்பவர் குறிப்பிட்டார். லூயிஸ் ரேமன் சொல்ற உளவியலாளர் இந்த பிள்ளைகளுடைய உள ஆற்றல்களை கண்டுபிடிப்பதற்கு நடத்தப்படுகின்ற உளச்சார்பு சோதனையில, நுண்ணறிவு சோதனையில 135க்கு மேல 135க்கு மேல, உங்களுக்கு தெரியும் 110 தான் சாதாரணம், 135க்கு மேல நுண்ணறிவு ஈவை கொண்ட பிள்ளைகள் விவேகமானவர்கள், மீத்திறன் கொண்டவர்கள் என்று அடையாளப்படும். ஜோசப் பிரன்சுலின் சொல்கின்ற ஒரு உளவியலாளர், ஜோசப் பிரன்சுலின் சொல்ற ஒரு உளவியலாளர் 3 விசேட தன்மைகளை சொல்றார். இந்த மீத்திறன் கொண்ட பிள்ளைகளிடம் காணப்படக்கூடிய பண்புகளாக 3 விஷயங்களை சொல்றார். ஒன்று இவங்க சாதாரணமான மட்டத்தை விட கூடிய அசாதாரண ஆற்றல் அவங்ககிட்ட ஒரு அசாத்தியமான ஒரு அசாதாரணமான ஆற்றல். அதே போல 2வது விஷயம் ஒரு உயர்மற்ற ஈடுபாடு, எந்த விஷயத்திலையும் கடும் இன்ட்ரெஸ்ட், ஆர்வம், உயர்ந்த ஈடுபாடு. 3வது விஷயம் உயர்மட்ட ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி, உயர்ந்த அளவிலான கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன். இந்த 3 வகையான தன்மைகளும் காணப்படுகின்ற மாணவர்களை மீத்திறன் கொண்ட மாணவர்கள் சொல்றாங்க. பாருங்க, கானியுடைய வரைவிலக்கணத்துல உயர்ந்த ஆற்றலை மட்டும் சொல்றார். லூயிஸ் ரேமன் சொல்றவர் நுண்ணறிவு ஈவ மையமாக்கும் 135க்கு மேல இருக்குன்னு சொல்றார். ஜோசப் பிரன்சுலி சொல்றார் 3 விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. ஒன்று சாதாரணமான மட்டத்தை விட மிக உயர்ந்த மட்டத்திலான ஆற்றல் இருக்கு. கானே சொன்ன அதே ஆற்றல் உயர்வா இருக்கு. 1. 2வது ஈடுபாடு, விருப்பம், நாட்டம் மற்ற பிள்ளைகளோட கூடுதலாக இருக்கு. 3வது கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறனும் உயர்ந்த அளவுல இருக்கும். இந்த 3 விஷயங்கள் உள்ள பிள்ளைகள் மீத்திறன் கொண்ட பிள்ளைகள் அடையாளப்படுத்தப்படலாம் சொல்லி இந்த ஜோசப் பிரன்சுலி என்கின்ற உளவியலாளர் குறிப்பிட்டார். தேவனன் பேர் நோட் பண்ணி கொள்ளலாம். ஜோசப் பிரன்சுலியா, இதுதான் போடல ஸ்லைடுக்கு, நோட்ஸ் மாதிரி போயிட்டு நான் போட்டுக்கொள்ளேன். ரைட். அப்ப அடுத்த பாயிண்ட்ஸை பாருங்க பிள்ளைகள். மீத்திறன் கொண்ட பிள்ளைகள் பெரும்பாலும் இயல்பாற்றலை கொண்ட பிள்ளைகளாகவும் இருப்பாங்க. அறிவாற்றல் மட்டுமல்ல, இயல்பாற்றலும் இருக்குமா அவங்க. இயல்பாற்றல் கொண்ட பிள்ளைகளாகவும் அந்த பிள்ளைகள் காணப்படுவாங்க. அதாவது விருப்பம், விடயங்களை செய்வதில் விருப்பம், ஆர்வம் கொண்ட ஆட்களாகவும் இருப்பாங்க. அப்ப இந்த மீத்திறன் கொண்ட பிள்ளைகளுக்கு விசேடமாக அவங்களோட கல்வி செயற்பாடுகளின் போது, அவங்களோட கற்றல் கல்வி நடவடிக்கைகளின் போது, நாங்க ஏற்கனவே பார்த்த பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு, பேச்சு குறைபாடு கொண்ட பிள்ளைகளை விசேடமா கவனிக்கிற மாதிரி இந்த மீத்திறன் கொண்ட பிள்ளைகளையும் சாதாரண வகுப்பறையில விசேடமா கவனிக்க வேணும். அப்படி கவனிக்காது என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் ஏனைய பிள்ளைகள் கற்கிறதுக்கு இடையூறு அளிப்பாங்க. வகுப்பறை முகாமைத்துவத்துக்கு சவால் அளிப்பாங்க. வகுப்பறையை குழப்புவாங்க. வகுப்பறைய குழப்புவாங்க. நாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு கூட சொல்லுவாங்க. மற்ற பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டா இவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. உண்மையிலேயே இவங்க ஒரு சவாலான பிள்ளைகள் தான். எப்படி கற்றல் இயலாமை எங்களுக்கு வகுப்பறையில கற்பித்தலுக்கு ஒரு சவாலோ, அதே மாதிரி உயர்ந்த ஆற்றல் கொண்ட பிள்ளைகள், மிக உயர்ந்த ஆற்றல் கொண்ட பிள்ளைகள் இருப்பதும் எங்களுக்கு ஒரு சவால். ஆகவே இந்த பிள்ளைகளை நாங்க வகுப்பறை விட்டு வெளியேற்றாமல் இருக்கு, இவர்களை நாங்க என்ன செய்யணும், உள்ளடக்க கல்வியோடாக வகுப்பறையில வச்சு கற்பிக்க வேண்டும். இந்த உள்ளடக்கல் கல்வி எந்த கருவில நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்ன பிள்ளைகள், டீச்சர்ஸ், இந்த உள்ளடக்க கல்வியில கற்பிக்கின்ற ஆசிரியர் ஏராளமான துறைகள்ல பயிற்சி பெற்றவராக இருக்க வேணும். ஒரு பார்வை குறைபாடுள்ள பிள்ளை இருந்தா அதுக்கு படிப்பிக்கணும், சாதாரண பிள்ளைக்கு படிப்பிக்கணும், கேட்டல் குறைபாடுள்ள பிள்ளைக்கு அதுக்கு படிப்பிக்க வேணும், பேச்சு குறைபாடுள்ள பிள்ளைக்கு அந்த பிள்ளை படிப்பிக்க வேணும், மீத்தம் கூடிய உள்ள வகுப்புல இருந்தா அந்த பிள்ளைக்கு விசேடமா படிக்கணும். எல்லா விடயத்திலையும் நன்கு ட்ரெயின் பண்ணப்பட்ட
பயிற்றுவிக்கப்பட்டவராக அந்த ஆசிரியர் இருக்க வேண்டியது அவசியம். அப்போதான் இந்த உள்ளடக்க கல்வியை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். இது சவாலான விஷயம், சவாலான விஷயம் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரியா? சார் இந்த மாதிரி மாணவர்களுக்கு விசேடமான வகுப்பறை ஒன்றில்லை? இல்ல, அதாவது என்ன சொன்னால் விசேடமான வகுப்பறையில் வச்சு அது உள்ளடக்க கல்வி இல்லை தானே. உள்ளடக்க கல்வின்னு சொல்றது சாதாரண வகுப்பறையில சாதாரணமான பிள்ளைகளுடைய வச்சு இந்த பிள்ளைகளுக்கு கற்பிக்கவும். அது பார்வை குறைபாடு, கேட்டு குறைபாடு, பேச்சு குறைபாடு, உலக குறைபாடு மாதிரி மீட்கக்கூடிய பிள்ளையும் வச்சு கற்பிக்க வரும். அதைத்தானே உள்ளடக்க கல்வின்னு சொல்றோம். அப்ப சவாலான விஷயம் தானே. சரி, ஓகே. அப்ப இந்த மீட்டன் கொண்ட பிள்ளைகளை எப்படி நாங்க இனம் காணலாம், அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அப்ப நாங்க ஒரு வார்த்தையில கெட்டிக்கார பிள்ளைகள் சொல்லி, கெட்டிக்கார பிள்ளைகள் எல்லாரும் மீட்டன் கொண்ட பிள்ளைகள் அல்ல. கெட்டித்தனம் என்பதை கூட உயர்ந்தது. கட்டித்தனம் என்பதை விட வேறுபட்டது உயர்ந்தது மீத்திரன் சொல்ற. அவ அந்த பிள்ளைகளுடைய மொழியும் கற்றலும் தொடர்பான இயல்பு எப்படி இருக்குன்னு சொன்னார். மீத்திரன் கொண்ட பிள்ளைகளுடைய மொழி கற்றல் சம்பந்தமான இயல்பு எப்படி இருக்குன்னு சொன்னா பாருங்க போட்டிருக்க. இயல்பிலேயே அந்த பிள்ளைய சின்ன வயதிலேயே உரிய காலத்துக்கு முன்னர் கலைக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருப்பாங்க. பிள்ளைகள் பொதுவா எத்தனை வயசுல கலைப்பாங்க? சாதாரண பிள்ளைகள் இத்தனை வயசுல கலைப்பாங்க, 2 வயசுல கலைப்பாங்க. 2 வயசுல ஓரளவு திருத்தமான கதை வந்துடும். இவங்க அதுக்கு முந்தைய 2 வயசுக்கு முந்தைய 1.5 வயதிலேயே திருத்தமா கலைக்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க. அதுல பிள்ளைகள் வந்து கிரேட் 4 வயது, 4.5 வயது, 5 வயது போன்றவற்றை வந்து வாசிப்பாங்க. என்ன ஒன்றை சூடிக்கு போறதால அவங்க வாசிப்பாங்க. இவங்க அதுக்கு முன்னர் வாசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்கு முன்னன்னு சொல்றது எதுன்னு சொல்றோம்னு சொன்னால், சாதாரணமான பிள்ளை வாசிக்கிற அந்த ஏஜை விட முந்தி வாசிக்கிற மட்டுமல்ல, திருத்தமா வாசிப்பாங்க, பெரிய பெரிய சொற்களையும் வாசிப்பாங்க. அவையோட அந்த மொழி ஆற்றல் மற்ற பிள்ளைகளை விட வேறுபட்டதாக இருக்கும். 2வது விஷயம், அதிக சொற்களஞ்சியம். எப்படிப்பட்ட ஆக்கள் அடிப்பாங்கன்னு சொன்னால், நாங்கள் வளர்ந்த பிள்ளைகள், வயது கூடின பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய சொற்களஞ்சியத்தை இந்த பிள்ளைகள் கொண்டிருப்பாங்க. கூடுதலான சொற்கள், காலத்தை சரியாக பார்க்கிறது, இறந்த காலத்துல நிகழ்காலத்துல கதைக்கிறது, ஒருமை பன்மை, தன்மை முன்னிலை படற்கை, காலம் காட்டுறது, நிகழ்காலம் இறந்த காலத்தை சரியா பயன்படுத்துறது, இந்த விடயங்கள் எல்லாம் அனுசரிச்சு கதைக்கக்கூடிய அளவுக்கு சொற்களஞ்சியம் கொண்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்க 3-4 வயது பிள்ளைகள் கூட சொற்களஞ்சிய விரித்து குறைவாக இருக்கிற பிள்ளைகளை பார்க்க சரியான ஒருமை பன்மையை பின்பற்ற மாட்டாங்க, ஆண்பால் பெண்பால் பின்பற்ற மாட்டாங்க. ஆனா இவங்க அந்த எல்லாவற்றையும் தாண்டி புதிய புதிய சொற்களை, அந்த வயது பிள்ளைகள் அறிந்திருக்காத தெரிந்திருக்காத சொற்களை கூட பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு சொற்களஞ்சியம் உள்ளவங்களா வாயாடி பிள்ளைலாம் இருப்பாங்க. சொல்லுவோம் வாயாடின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிற, எல்லாத்துக்கும் கதைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. 3வது சுய கருத்து வெளிப்பாட்டுல திருப்தி உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்க கருத்து சொல்ல, அவங்க கதைக்கவும், அவங்க தங்களோட கருத்தை சொல்ல போகணும், கதைக்க அவங்களோட கதையை கேட்கணும், அப்பதான் திருப்தி அடைவாங்க. சில பிள்ளைகளுக்கு கதைக்கிறதுக்கே மாய்ச்சல் அல்லது சோம்பல் அடிப்பாங்க. கதைக்கு கேட்டாலே அவர்த்த விட்டு பையன் நகர்ந்துருவாங்க. இவங்க தங்களோட கருத்தை சொல்லணும், கதைக்க போகணும், கதைச்சாதான் இவங்களுக்கு திருப்தி. சுய கருத்து வெளிப்பாட்டுல திருப்தி உள்ள பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் காணப்படும். அடுத்த ஒரு முக்கியமான பண்பு விசேடமான கற்றல் பாங்கு.
மற்ற பிள்ளைகள் கற்கிறத விட ஒரு வித்தியாசமான கற்றிருப்பாங்க. சில நேரங்கள்ல நன்றாக அவதானிப்பாங்க, அப்படியோ ரெக்கார்ட் பண்ணின மாதிரி அவ்வளவு விஷயத்தையும் சொல்லுவாங்க. அதுக்கு மேலதிக விளக்கமும் கொடுப்பாங்க, மேலதிகமான விளக்கமும் கொடுப்பாங்க. அவர் வித்தியாசமான கற்றிருப்பாங்க. சில நேரம் சில பிள்ளைகள் பார்ப்பாங்க, பார்த்தால் கண்ணால பார்த்தாலே அதை ஒரு போட்டோ காப்பி பண்ணின மாதிரி, போட்டோ எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்படியான விசேடமான தன்மைகள் திறமைகள் இருக்கின்ற கற்றல் சார்ந்த விஷயத்துல கேட்பதால பார்ப்பதால விரைவாக கற்கின்ற அந்த விடயத்தை அறிந்து கொள்கின்ற ஞாபகத்தில் வச்சு கொண்டிருக்கின்ற பொருத்தமான இடத்துல பயன்படுத்துகின்ற கற்றல் இடமாற்றம் சொல்லும். அப்படியான தன்மைகள் இந்த பிள்ளைகளிடம் காணப்படலாம். சரியோ? சுகா வந்து அவுட் ஆயிட்டா போல இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான பண்புதான் கூர்ந்த அவதானிப்பு காலம். அதாவது சாதாரணமான பிள்ளைகளை அவதானிக்கிற நேரத்தை விட கூடுதலான நேரம் அவதானிச்சு கொண்டே இருப்பாங்க. அந்த விஷயத்துல களைப்படைந்து வெளியேறது, அதனால இன்ட்ரெஸ்டிங்கா அவதானிச்சு கொண்டு இருப்பாங்க. இதுலயும் ஒரு கூர்ந்த அவதானிப்பு உருவங்கிட்ட இருக்கும். சில நேரங்கள்ல நாங்க போனுக்கு லொக் போட்டு வச்சிருக்கோம் பாஸ்வேர்ட். அப்ப நாங்க கொஞ்சம் வேகமாக அந்த பாஸ்வேர்ட் அடிக்கிறோம், டக்குன்னு அந்த பாஸ்வேர்டை ஸ்கெட்ச் பண்ணிடுவோம். எங்களை பிள்ளைகளை கொடுத்தா நாம ஒரு வீட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட வேண்டியிருக்கு. சில நேரங்களில் நாம பாஸ்வேர்டை மறந்துடுவோம். அப்ப போனை வச்சுட்டு போனா போன் ஒன்று ஆகி அவங்க முன்னாடி கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மாதிரி பாஸ்வேர்டை பிடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு வகையான கூர்ந்த அவதானிப்பு. இந்த மகன்கள் இருக்கிற கிரேட் 1 நாம கையை வேற எடுத்தால டச் பண்ற மாதிரி கொஞ்சம் பாஸாக பண்ணாலே அதையும் அவதானிப்பான், எப்படி அடிக்குன்னு சொல்லுவாங்க. சித்தி அந்த பாஸ்வேர்டை சித்திய பார்த்துட்டு தான் நானமா சொல்லி கொடுப்பேன் அந்த பாஸ்வேர்டு சித்தியான அவதானம். அப்படி கூர்ந்த அவதானிப்பு, அடுத்து நீண்ட நேரம் அவதானிக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருப்பாங்க. அடுத்தது அதிகமான வினாக்களை எழுப்பக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த தலைப்பு மீத்திரன் கொண்ட மாணவர்களா? என்னமா இன்னைக்கு தலைப்பு என்ன சார்? ஹெடிங் என்ன? மீத்திரன், மீத்திரன் கொண்ட மாணவர். மீத்திரன், சரி சார். மீத்திரன் கொண்ட மாணவர். சரியா? சுகாவா? ஓ சார், இந்த கவரேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் மழையாயிக்குது. வந்து இருந்தீங்க மறு அவுட் ஆயிட்டு அப்புறம் இப்பதான் சொன்னேன் சுகா அவுட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. வைஃபை தான் வேலை செய்தில்லை மழைக்கு. தலைப்பு வந்து மீத்திரன் கொண்ட மாணவர், கிஃப்டட் ஸ்டூடண்ட். ஓகே சரியா? இப்பதான் ரெண்டாவது ஸ்லைட்ல போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இவங்களிடம் வந்து இந்த கூர்ந்த அவதானிப்பு இருக்கும். அதே போல அதிகமாக வினாக்கள் இருப்பாங்க. வினாக்கள் பொருத்தமற்ற வினாக்கள் அல்ல, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன், எப்படி, why, how, என்னங்கிற வினாக்களை விட ஏனுங்கிற வினாவும் எப்படிங்கிற வினாவும் இருக்கு. அது மிக முக்கியமான. ஏன், why, how, எப்படி, இந்த வினாக்கள் தெரிந்து கொள்வதற்காக, அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக அவங்க எழுப்புகின்ற வினாக்களாக இருக்கு. அப்ப அப்படியான மொழியை அவங்க பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த மீத்திரன் கொண்ட பிள்ளைகள்ல மொழியை தான் நாங்க பார்க்கணும். மொழி சம்பந்தமான விஷயத்தை மட்டும். அடுத்தது உரை இயக்கத்திறன, வெளிப்படைத்தன்மையை கூட பார்க்கணும். ஒரு தலைப்பா பார்க்கணும். ஏன்னா நாங்க மீத்திரன் கொண்ட பிள்ளைகள் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற பிள்ளைகள் உண்மையிலே மீத்திரன் கொண்ட பிள்ளைகள் தானாங்கிறத இந்த இயல்பை வச்சுதான் நீங்க தீர்மானிக்கணும். அதுதான் நாங்க டீப்பா பார்க்கணும். அடுத்த விஷயம் உயர்ந்த அவதானிப்பு திறன். நாங்க முதல் பார்த்தது நீண்ட அவதானிப்பு, கூர்ந்த அவதானிப்பு. இங்க வந்து உயர்ந்த அவதானிப்பு. அவங்க பார்த்த மாதிரிக்கும் சரியாக அந்த விஷயத்தை அவதானிச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு அவதானிப்பு திறன் இந்த பிள்ளைகளிடம் வந்து காணப்படும். சில நேரங்கள்ல நாங்க கற்பிக்கின்ற போது நாங்க வாய் தடுமாறி ஒரு தவறான ஒரு விஷயத்த, பிழையான ஒரு விஷயத்த சொன்னா பிடிச்சுக்குவாங்க. இப்படி சொல்றது எப்படி வர இடத்துல எப்படி வரும்னு சொல்லுவாங்க. அல்லது நாங்க முதல் ஒரு நாள் சொன்ன விஷயத்துக்கு இன்னொரு நாள் மாறு ஒரு விஷயத்த சொன்னா
ரைட் சொல்லுவாங்க நீ கண்டுபிடிச்சு சொல்லலாம் அது இப்படி தானே கேட்பாங்க. அது உயர்ந்த அவதானிப்பு தான் அதுக்கு காரணம். அடுத்தது கவின் கதைகள்ல விசேடமான ஆற்றல் உள்ளாக இருப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் அல்ல, சிலருக்கு அந்த ஆற்றலும் இருக்கு. குறிப்பாக சித்திரம், சங்கீதம், நடனம் போன்றவற்றில விசேடமான ஆர்வம் இருக்கு. கட்டித்தனத்தோட இவ்வாறான ஆர்வங்கள் உள்ள பிள்ளைகளாகவும் இந்த பிள்ளைகள் இருக்கலாம். அடுத்து இன்னும் ஒரு திறன் இருக்குன்னு சொல்றாங்க இவங்க. செழிப்புல ஊடகத்தை விட, காதால கேட்கறதை விட கற்புல ஊடகத்துக்கு, கண்ணால பார்க்கறதுக்கு இவங்களுக்கு கூடுதலாக கற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கண்ணால பார்த்து கற்கிறதுல விருப்பமுடையாக்களாகவும் அந்த கற்றல்ல அவங்க ஆர்வமுடையாக்களாகவும் இருப்பாங்க. காதால கேட்கறத விட பார்த்து கற்கிறது. அவ்வாறான ஆற்றலும் இந்த பிள்ளைகளுக்கு காணப்படலாம். அப்ப இவர்கள் மீற்றல் கொண்ட பிள்ளைகளுடைய மொழி மற்றும் கற்றல் சார்ந்த இயல்புகளாக இந்த இயல்புகள் காணப்படுகிறது. அப்ப இந்த இயல்புகளை கொண்ட பிள்ளைகளை வந்து நாங்க மீற்றல் கொண்ட பிள்ளைகள் இந்த வட்டத்துக்குள்ளாக இந்த பண்புகளின் அடிப்படையில வந்து நாங்க அடக்கி கொள்ளலாம். சரியோ? ஓகே. ஓகே. அடுத்து இந்த பிள்ளைகளிடம் காணப்படக்கூடிய இயல்புகள்ல இந்த உலகியக்கம் மற்றும் விருத்தி மற்றும் ஊக்குவித்தல் சார்ந்த இயல்புகளாக பார்க்கக்குள்ள இந்த பிள்ளைகளுடைய உல இயக்கத்தை எடுத்து பார்த்தோம்னா அவசரமாக நடக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. அவசரமாக நடக்கிறதுன்னா வேகமா நடக்கிறதா இல்லை. பிள்ளைகள் சாதாரணமாக 11 மாதம் 12 மாதம் ஒரு வருடத்துல நடப்பாங்க. இவங்க ஒரு 9 மாதத்துல நடந்தாக்கள் இருப்பாங்க. சிறு வயதுல ஒரு 9 மாதத்திலேயே இவங்க நடந்தவர்களா இருப்பாங்க. திருத்தமா நடந்தாக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி எழுந்து நிற்கிறது பிள்ளைகள், அந்த தவறுன்றது எழுந்து நிற்கிறது, அதுவும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முந்தர் எழுந்து நிற்கிறாக்களாலும் நிற்பாங்க. அதே போல அந்த சிறு வயதில் அந்த களை பண்ணுகின்ற போது அந்த சரியாக அந்த வெளியில வராமல் இருக்கு. நாங்க சில உருவங்களை வழங்கி நிறத்துட்டு சொல்லுவோமே, அதாவது சரியான அந்த உரிய வடிவத்துக்கு முறையாக பெயிண்ட் பண்ணக்கூடிய களை பண்ணக்கூடிய இருப்பாங்க. சில நீங்க பார்த்துருக்கீங்க, சாதாரணமான பிள்ளை நிறத்துட்டீங்கன்னா அந்த உருவத்துக்கு வெளியில நிறங்கள் வரும். ஏன்னா அதே மாதிரி ஒரு முறை இல்லாமலுக்கு நிறந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஒழுங்கற்ற வகையில அந்த நிறந்துகள் காணப்படும் இல்லவா? அப்படி இல்லாம இந்த பிள்ளைகள் அந்த நிறந்துட்டல வந்து சரியாக நிறந்துட்டு இருப்பாங்க. அடுத்த 2வது நம்முடைய இயல்பு பார்த்தோம்னா கண்டுபிடிப்புல ஆர்வம் உடையாக்களா இருப்பாங்க. புதிய கண்டுபிடிப்புகளை இனோவேஷன் சொல்லுவாங்க. புதிய கண்டுபிடிப்புகள்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளாங்க. இப்ப சின்ன சின்ன கருவிகளை, பொருட்களை, உபகரணங்களை எல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றாங்க இருப்பாங்க. கண்டுபிடிப்பு, புதிய விஷயம் கூட கண்டுபிடிக்கிறது ஆர்வம் உள்ளாங்க இருப்பாங்க. அடுத்தது இவ்வாறான விடயங்களை ஏனுங்கிற வினாவாடிகள், ஏன் அது அப்படி இருக்குது, இப்படி வரையிலதா என்ற அப்படியான அந்த வினாக்களை எழுப்பக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன் என்று வினா எழுப்பக்கூடியதாக, எப்படி என்ற வினாவும் வருகிறதா, ஏன் எப்படி என்ற வினாக்கள் எழுப்பக்கூடியதாக இருப்பாங்க. ரைட். அடுத்தது சுற்றாடலை பற்றி தேர்ச்சி, சூழலை பற்றி ஒரு தேர்ச்சி, சூழலை பற்றி கற்க ஒழுங்குற விருப்பம் உடையாக இருப்பாங்க.
சுற்றாடல வரக்கூடிய பொருட்களை, சுற்றாடல காணப்படக்கூடிய விலங்குகள், பறவைகள், சுற்றாடல் நிகழ்வுகள் போன்றவற்றில பற்றிய விடயங்களை அறிந்து கொள்வதில் விருப்பம் உடையவர்களாகவும் தேர்ச்சி உடையவர்களாக இருப்பாங்க. அடுத்தது எந்த நேரம் சுறுசுறுப்பு பறிப்பாங்க. இவங்க ஓய்வாக, களைப்பாக, சோர்ந்து உயிரிக்க மாட்டாங்க. ஒரு விதமான ஃப்ரெஷ்னஸ் இருக்குமாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. கடும் ஆக்டிவான பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் காணப்படுவாங்க. அதாவது கடும் துடினமாகவும் இருப்பாங்க. துடினம் உள்ள பிள்ளைகளாகவும் அவங்க வந்து இருப்பாங்க. அடுத்தது கூடுதல் நேரம் செலவிடும் விடயங்கள்ல பரவலான உற்சாகமா இருப்பாங்க. நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கணக்கு நேரம் எடுத்து செய்யற ஆக்டிவிட்டி பிள்ளைகள் அதுல இடையே நடுவிலேயே சோர்வடைந்து விடுவாங்க. இவங்க சோர்வடைய மாட்டாங்க. ஆரம்பத்தில் எப்படியான உற்சாகம் இருந்துச்சோ அதே மாதிரி இறுதி வரைக்கும் உற்சாகம் அவங்க இருப்பாங்க. துருதுரும் சொல்லி உற்சாகம் உள்ளவர்களாக இந்த பிள்ளைகள் வந்து காணப்படுவாங்க. இவைகள் வந்து நடத்தை மற்றும் உளவிருத்தி, உள இயக்கம் சம்பந்தப்பட்ட விடயத்துல காணப்படுகின்ற இயல்புகளாக இந்த இயல்புகளை வந்து நாங்க அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். சரியா? ஓகே. அடுத்தது இந்த பிள்ளைகளிடம் காணப்படக்கூடிய தனிப்பட்ட பண்புகளும் சமூக பண்புகளும், சமூகம் சார்ந்த பண்புகளை நாங்க பார்க்கக்கூட இவங்களோட தனிப்பட்ட இயல்புன்னு சொன்னா இவங்க தூங்குற நேரம் குறைவா இருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த சிறுவர்கள் வந்து சில நேரங்கள்ல பின்னேரங்கள்லயும் தூங்குவாங்க. ஏன்னா பின்னேரங்கள்ல தூங்குவாங்க. இவங்க தூங்க மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் அவ்வாறான தூக்கமும் இருக்க மாட்டாங்க. குறைவான நேரம் தான் அவங்க தூங்குவாங்க. இரவுல 10 மணில காலையில 5 மணி எழுதிடுவாங்க. குறைவான நேரம் நித்திரை இருக்குவாங்க. மற்ற பிள்ளைகள் நேரங்காலம் தெரியாம தூங்கக்கூடிய சோம்பல் அளிக்கிற பிள்ளைகள். இவங்க அந்த பகல் நேரத்தை அறவே தூங்க மாட்டாங்க. இரவு நேரத்தை தூங்குறதும் ஏழு எழுப்பக்கூடிய பிள்ளைகளாக அவங்க இருப்பாங்க. அடுத்த தகவல் தொடர்பாளருக்காக மூத்தவர்களிடம் தங்கி இருப்பாங்க. பெரியவர்களோட, மூத்தவர்களோட தகவல் அவங்களோட கலைக்கிறது, பேசுறது அதெல்லாம் விருப்பம். வீட்டிலோட தாத்தா பாட்டி அல்லது வயது வந்து பெரியவர்கள் உங்களோட தொடர்பான தங்களோட வயசு பிள்ளைகளை விட தங்களோட வயசை விட கூடின ஆட்களோட தொடர்பாளருக்காக தங்கி இருப்பாங்க. அவங்களோட கலைப்பாக பேசுவாங்க. பெரிய ஆள் மாதிரி கழிச்சு சொல்லி அப்படி கழிச்சு கொண்டு இருப்பாங்க. அடுத்தது மூத்தவர்களோடு சிறப்பான இடைத்தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இருக்காங்க. மூத்தவர்களோட சிறந்த இடைத்தொடர்பு, அதாவது தன்னை வயசு பிள்ளைகளை விட தன்னை விட குறைந்த வயதுள்ள பிள்ளைகளை விட தொடர்புறதை விட தன்னோட வயது கூடினவர்களோட பெரியவர்களோட இடைத்தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இந்த பிள்ளைகள் வந்து காணப்படுவாங்க. அடுத்த ஒரு சமூக பண்புதான் மூத்தவர்களிடம் காணப்படுற நேர்மை ஈனம். யாராவது நேர்மை ஈனமாக நடந்து கொண்டா, நம்பிக்கை ஈனமாக நடந்து கொண்டா இவங்க எதிர்ப்பாங்க. அவங்க எதிர்த்து கலப்பாங்க. ஏன் நீங்க அப்படி செஞ்சு, நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த விடயங்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இந்த பிள்ளைகள் வந்து காணப்படுறாங்க. ஆகவே இந்த பண்பு கொண்ட பிள்ளைகளும் மீத்தல் கொண்ட பிள்ளைகளுடைய அடையாளமாக இருக்கிறது. ஓகே. இப்போ பிள்ளைகள் காணப்படக்கூடிய வெளிப்படையான இயல்பு. இப்ப இதுல பாருங்க 6 இயல்புகள் இருக்குது. சமூகமயமாக்கம், உணர்ச்சி வசப்படுறது, தன் மீது மற்றவர்கள் மீதும் அதிக எதிர்பார்ப்பு ஏற்படுத்திக் கொள்வது, மனிதத்தன்மை, மனிதத்துவம், அறவொழுக்க ஒழுங்கியம், நகைச்சுவை உணர்வு. 6 பண்பு இருக்குது. இப்ப நீங்க 3 பேர் இருக்கிறீங்க. யார் யார்? அமீரா, நசூஹா, திலக்ஷன். ஒரு ஆள் 2 பண்பு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மீற்றல் கொண்ட பிள்ளைகளை காணப்படக்கூடிய வெளிப்படையான இயல்பு.
வெளியில் தெரியக்கூடிய ஒரு வெளிப்படையான எல்லோராலையும் அவதானிக்கக்கூடிய தான் இது. ரைட். அப்ப இதுல சமூகமயமாக்கம், சமூக தொடர்புனா என்ன, இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அதுல, அதே மாதிரி உணர்ச்சி வசப்படுறதுன்னா என்ன, எந்த விடயத்துக்கு உணர்ச்சி வசப்படுவாங்க, கலவரம் அடைகிறது, குழப்பம் அடைகிறதுன்னா என்ன, right? இது சம்பந்தமா ஒரு ரெண்டு ரெண்டு 6 பாயிண்ட்ஸ் தந்திருக்கேன். இந்த 6 பாயிண்ட்ஸையும் உங்களோட விளக்கத்தோட நான் எதிர்பார்க்கிறேன். ரைட். யார் யார் எந்த ரெண்டு ரெண்டு எடுக்க போறீங்க? அமீரா இதை எடுக்க போறீங்க? முதல் ரெண்டையும் எடுக்கிறேன் சார். ஓகே. டிலக்ஷன் இதை எடுக்க போறீங்க? கடைசி ரெண்டையும் சார். கடைசி ரெண்டு. எஞ்சின ரெண்டும் நசுஹக். ஓகே சார். ஓகே. ரைட். அப்போ ஒரு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. ரைட். அழைக்கிறேன். ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. எப்படி அந்த இந்த பண்பு இந்த மீத்தில் கொண்ட பிள்ளையோட எப்படி காணப்படும், எதனால இந்த பண்பு வெளிப்படுத்தப்படும் சம்பந்தமா உங்களை கருத்துக்களை சொல்ல. சரி, கொஞ்சம் டைம் சாப்பிடுங்க.
ஓகே பாப்போமா. எங்க அமீரா லைன் அவுட் ஆயிட்டோம். சுஹைல மழை பெய்யுதா ஊர்ல? ஓ சார் தொடர்ந்து மழையே தான். ஓ, இங்கேயும் கட்டு சிட்டியான மழை. நாளைக்கு ஸ்கூல் எல்லாம் லீவ் போகுது. இங்கக்கு தொடர்ந்து மழை சார். எலெக்ஷன் இந்த மழை. ஓகே பாப்போமா பிள்ளை. ரைட், அமீராவும் ஜாயின் ஆயிட்டான். சார், மீத்திறன் கொண்ட மாணவர்களோட சமூகமயமாக்கம் மற்றும் சமூக தொடர்பு நாங்க நோக்கினோம்னு சொன்னா, இவ்வகையான மாணவர்களை தமது வயதுக்குட்பட்டவர்களுடன் பழகுவதை விடவும் தம்மை பார்க்க வயது வந்தவர்களுடன் பழகுவதையே மிகவும் விரும்புவர். சில வேளைகளில் இவர்களின் சமூகமயமாக்கம் கூடுதலாகவும் ஒரு சில வேளைகளில் குறைவாகவும் காணப்படும். இவர்கள் எல்லா விடயங்களிலும் ஆர்வம் உள்ளவராக காணப்படுவர். அதாவது தமக்கான விடயங்களை செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக, சமூகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இவர்கள் காணப்படுவர். அடுத்ததாக உணர்ச்சி வசப்படல், கலவரப்படல். இவர்கள் அதிக திறமை கொண்ட மாணவர்களாக காணப்பட்டாலும் ஒரு வகையான அசமந்த போக்கும் இவர்களிடத்தே உண்டு. தனக்கான ஒரு விடயத்தை முன்வைக்கும் போது உணர்ச்சி வசப்படல் ஏனைய மாணவர்களின் கருத்துக்களை கேட்பதை விட்டும் தூரப்படுத்தும். மேலும் இவர்கள் ஒரு சில நேரங்களில் கலவரமடையும் நிலையும் காணப்படுவதுண்டு. தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போது, அதாவது உதாரணமாக போட்டி நிகழ்ச்சிகளில் அதீத திறமையை வெளிப்படுத்த முற்படும் போது இவ்வகையான நிகழ்வுகள் ஏற்படலாம். தேங்க்யூ சார். ஓகே அமீரா. தினஷினி. மீத்திறன் கூடிய மாணவர்கள் அதிக அறவொழுக்க விழுமியம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். இவர்கள் நேரம் தவறாத சமய வழிபாடுகளில் ஈடுபடுதல், நாளாந்த செயற்பாடுகளையும் பேச்சுவார்த்தை பிரயோகங்களையும் கூடிய மதச்சார்பாக காணப்படல், அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரம் மற்றும் அந்த நண்பர் வட்டாரத்தினுடைய குடும்ப பின்னணி கூட ஒழுக்கமுடைய ஆஹ் பிள்ளைகளும் ஒழுக்கமுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்களுமாக சேர்ந்திருத்தல், தமது வெற்றிகளை இறைகுடை என கூடுதலாக சார்ந்திருத்தல். அடுத்தது நகைச்சுவைத்தன்மை. கற்றல் நுட்பங்களே அதிக அளவுல விளங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கற்றல் செயற்பாடுகளையும் உபகரண செயல்முறைகளையும் பாவனைகளையும் கூடுதலான மகிழ்ச்சிகரமாக ஈடுபடல், தங்களது தோல்விகள், பின்னடைவுகள், சகபாடிகளுடனான பின்னடைவுகளை நகைச்சுவையாக மாற்றி மீண்டும் ஒரு போட்டித்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். மேலும் பிறரை ஏளனம் செய்வதற்காகவும் தாக்குவதற்காகவும் பயன்படுத்துகின்ற வசன பிரயோகங்கள் கூட நகைச்சுவைத்தன்மை கொண்டதாக கொண்டிருப்பாங்க. தங்களுக்கு பிடித்த பாடங்களை கூட பாடல்கள் மூலம் கதை வடிவத்தினூடாக வெளிப்படுத்துவாங்க. கூடுதலாக இணைப்பாடவிதான செயற்பாடுகளையும் தங்களை ஈடுபடுத்துவதற்கு ஆர்வம் கொண்டிருப்பாங்க. ஓகே நசூஃபா.
சுஹா ரெடியா? சாரி சார் கொஞ்சம் ஆமா சொல்லுங்க. சார் என் தலைப்பு உன்னர் தன் மீதும் மற்றவர்கள் மீதும் எதிர்பார்ப்பு. அதாவது மீத்திறன் கொண்ட மாணவர்கள் தன் மீதும் மற்றவர்கள் மீதும் சில எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பார்கள். அதாவது அவர்கள் தனது திறன்களை கொண்ட மாணவர்கள் தங்களின் திறன்கள் மற்றும் அறிவை பொறுத்து உயர்ந்த திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். தன்னம்பிக்கை கொண்ட திறன் கொண்ட மாணவர்கள் தங்களின் திறமைகளை சரிவர மதிப்பிட்டு தங்களின் செயற்பாடுகளில் மேம்பாடு காண்பதற்கான ஆசைகளையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் செய்யும் செயல்கள் பொறுப்புணர்வு மற்றும் உறுதியுடன் அதை செய்து காட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அவர்களிடம் காணப்படும். மற்றவர்கள் மீதான எதிர்பார்ப்புன்ற நேரத்துல மதிப்பு மற்றும் அங்கீகாரம் என்ற வகையில திறன் கொண்ட மாணவர்கள் தங்களின் முயற்சிகளுக்கு பிறர் அங்கீகாரம் தர வேண்டும் என்றும் தங்களின் சாதனைகளை பாராட்ட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் மற்றவர்களிடமிருந்து உதவி மற்றும் வழிகாட்டல் பெற எதிர்பார்க்கின்றனர், குறிப்பாக கற்றல் மற்றும் வளர்ச்சி தொடர்பான சூழல்களில். திறன் கொண்ட மாணவர்கள் மற்றவர்கள் அவர்கள் மீது நேரான மற்றும் அன்பான அணுகுமுறையை கொண்டிருப்பதனை எதிர்பார்ப்பார்கள். இதனால் மீத்திறன் கொண்ட மாணவர்கள் எதிர்பார்ப்புகள் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவியாகவும் இருக்கலாம். அதனால் அவர்கள் சமயோசிதமாகவும் ஏனையவர்கள் அவர்களை மதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தன்னம்பிக்கையுடனும் சிறந்த செயற்பாட்டுடனும் செயற்படுவார்கள். அடுத்த தலைப்பு சார், மாணவர்களின் இயல்புகளில் ஒன்றான மனிதத்துவம் தொடர்பான உணர்வு. இதில் அவர்கள் தங்களை மட்டுமல்லாமல் பிறரையும் மற்றும் மற்ற சமுதாயத்தினரையும் அதாவது உலகையும் புரிந்து கொள்வதில் முக்கியமான பங்கு வகிப்பார்கள். இந்த உணர்வு அவர்களின் சமூக உறவுகளில் கற்றல் நிலைகளில் உலக பார்வைகளில் பிரதான தாக்கத்தை ஏற்படுத்தும். மனிதத்துவம் என்றால் ஒருவரின் அன்பு, கண்ணியம், செயல்கள், பிறர் தவறுகளுக்கு முன் உடனே மன்னிப்பு மற்றும் உதவி செய்தல் போன்ற குறிப்புகளை கொண்டதாக காணப்படும். இது மனிதனின் அடிப்படை தன்மைகளில் ஒன்றான கருணையின் வெளிப்பாடாகவும் கருதலாம். அதாவது திறன் வாய்ந்த மாணவர்கள் மனிதர்கள் மற்றும் சமுதாயத்தில் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அவர்களின் மற்றவர்களுடனான பரஸ்பர அன்பு மற்றும் புரிதலோடு பழகுவார்கள். இந்த மாணவர்கள் தங்களின் அறிவு மற்றும் திறன் மூலம் பிறருக்கு உதவுவதை முக்கியமாக கருதுவர். அவர்கள் சமுதாயத்தில் வேறுபட்ட நிலைகளில் இருக்கின்றவர்களை புரிந்து அவர்களுக்கு உதவுவதற்கு முனைப்பை காட்டுவார்கள். ஒரு மாணவரின் மனிதத்துவ உணர்வு அவன் அனைவரையும் ஒரே நிலைக்கு மதிக்க, எந்த ஒரு வகையிலும் பிறரை உரிய முறையில் மதிக்காமல் அனைவரையும் சமமா மதிப்பில் பார்ப்பதற்கு உதவும். அதாவது மீத்திறன் கொண்ட மாணவர்கள் பிறர் தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களது கண்ணியத்தை மீட்டெடுக்கவும் முயற்சி செய்வர். இவ்வாறான மனிதத்துவம் கொண்ட உணர்வுகளை கொண்ட இந்த மாணவர்கள் தங்களின் திறன்களை அவதானிப்பதுடன் மற்றவருடனும் சகிதமாகவும் சிநேகிதத்துடனும் அவர்களுடைய நன்மைக்காகவும் பணியாற்றுவதை ஒரு உணர்வாக கொண்டு செயற்படுவார்கள். ஓகே சார்? ஓகேம்மா, ஓகே ஓகே ஓகே. ஆக இந்த வெளிப்படையான இயல்புகளின் அடிப்படையில மீத்திறன் கொண்ட மாணவர்களை இனங்காண்பதற்கு இந்த பண்புகள் அந்த மாணவர்களிடம் காணப்படலாம். இவற்றை மையமாக வைத்து இந்த மாணவர்கள் இனங்காணப்படக்கூடியதாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இதனூடாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அடுத்த ஒரு இயல்பு தான் ஆக்கத்திறன் சம்பந்தப்பட்டது, கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட மாணவர்களுடைய இந்த மீத்திறன் கொண்ட மாணவர்களுடைய இயல்பு.
அந்த இயல்புகளை நாங்க பார்க்கின்ற போது முதலாவதாக ஆக்க உணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க, கிரியேட்டிவிட்டி உள்ளவர்களாக இருப்பாங்க. இதையும் ஒரு புதுமையாக செய்ய வேணும், எதையாவது ஒன்று ஆக்க வேணும், உருவாக்க வேணும், படைக்க வேணும் என்கின்ற அந்த நாட்டமுடையவர்களாக இந்த பிள்ளைகள், இந்த நீத்து கொண்ட மாணவர்கள் வந்து காணப்படுவாங்க. அடுத்த இரண்டாவது இயல்பு தான் தன்னம்பிக்கையும் பயமற்ற தன்மை. எந்த ஒரு விடயத்தையும் துணிச்சலாக செய்வதற்கான ஆற்றல் இருக்கிறது. சில நேரங்கள்ல ஆபத்தான விடயங்களை கூட அவர்கள் எதிர்கொள்வதற்கு பயமற்றவர்களாக, அந்த விடயங்கள்ல பயத்தை வெளிப்படுத்தாதவர்களாக கூட காணப்படுவாங்க. அதே போல அதிகமான வலுவும் துணிகரமான சாகச செயல்களும் செய்யக்கூடியவர்களாக, அதிகமான வலுவும் துணிகரமான சாகச செயலும் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த பிள்ளைகளுடைய இயல்புகள் வந்து காணப்படும். அடுத்த ஒரு வகையான ஆக்கு இயல்பு தான் கடுமையான கற்பனையால், நாங்க சிந்திக்காத கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேறுபட்ட புதுமையான கற்பனை ஆற்றல்கள் உள்ளவர்களாக, இந்த கற்பனை திறன் கொண்டவர்களாக இந்த ஆக்க உணர்வு கொண்ட பிள்ளைகள் வந்து காணப்படுவாங்க. அடுத்த ஒரு இயல்பத்தை நாங்க பார்க்கின்றோம், புதிய சிக்கலான விடயங்கள் மீது புதிய சிக்கலான விடயங்கள் மீது ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. ஒரு புது விஷயம் புதுசா செய்ய வேணும், அதை எப்படியாவது வித்தியாசமாக செய்ய வேணும் என்கிறதுல ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. அடுத்தது கலைநுட்பமும் கவின் கலைகளா கவன் கலைகள் கவின் கலைகள்ல நாட்டமுடையவர்களாகவும், இசை நடனம் சங்கீதம் போன்ற கவின் கலைகள்ல நாட்டமுடையவர்களாகவும் காணப்படலாம். ஆகவே இந்த மொழி சம்பந்தமான, உள இயக்கம் சம்பந்தமான, சமூக இயற்பண்பு சம்பந்தமான, வெளிப்படையான பண்புகள் சம்பந்தமான, ஆக்கத்திறன் சம்பந்தமான இந்த இயல்புகளின் ஊடாக எமது வகுப்பறையில் உள்ள ஒரு மாணவன் மீத்திறன் கொண்ட மாணவன் தானா என்பதை எங்களால அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு எங்களால மீத்திறன் கொண்ட மாணவன் என்று அவதானிக்கப்பட்ட மாணவனுடைய கற்றல் கற்பித்த நடவடிக்கைகள்ல நாங்கள் ஒரு மிக பங்காளர்களாக மாறி அவனுடைய கற்றலுக்கு நாங்கள் ஊக்குவிப்பு வழங்கக்கூடியவராக இருக்கிறோம் என்பது மிக அவசியமானது. காரணம், இவர்களுடைய துடினம், அவங்களுடைய சுறுசுறுப்பான தன்மை, அடுத்த வகுப்பறை செயற்பாடுகளுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற இடையூறு போன்ற பல்வேறு விடயங்கள் காரணமாக சில நேரங்களில் கடுமையான உளத்தாக்கங்களுக்கு கூட உட்படலாம். ஆகவே இந்த மாணவர்கள் மீத்தம் கொண்ட மாணவர்கள் என்று அடையாளம் காணப்படாவிட்டால் இந்த மாணவர்கள் கண்டிக்கப்படவும், சில நேரங்கள்ல தங்களுடைய கற்றலுக்கான வாய்ப்புகளை இழக்கவும் காரணமாக அந்த விடயம் அமைந்து விடலாம். ஆகவே மாணவர்களை சரியாக இனங்காண வேண்டியது மிகவும் அவசியமான விடயமாக இருக்கின்றது. ஓகே, இப்ப நாங்க மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப எப்படி இவங்களோட கற்றல் சார்ந்த விடயங்கள்ல நாங்க தலையீடு செய்யலாம்? ஒரு உள்ளடங்கல் கல்வி வகுப்பறையில கற்பிக்கிற ஒரு ஆசிரியர் என்ற வகையில எவ்வாறான தலையீடுகளை நாங்க செய்யலாம் விஷயத்தான் நாங்க பார்க்க போறோம். ஓகே, இப்ப நீங்களும் ஆசிரியர்களாக இருப்பதனால முன்னும் சில நேரங்கள்ல உங்களோட வகுப்பறையில சாதாரணமான பிள்ளைகளை நீங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க, கற்றல் இயலாமை இடர்பாடுகளை கொண்ட பிள்ளைகளை சந்திச்சிருப்பீங்க. இதே போன்று மீத்திறன் கொண்ட பிள்ளைகள் என்று நம்பப்படக்கூடிய பிள்ளைகளையும் நீங்க சந்திச்சிருக்கலாம். அவர்களை சில இடைநிலை வகுப்புகளை கற்பிப்பதாக இருந்தால் அந்த வகுப்புகள்ல, அல்லது பிரைமரி லெவலுக்கு படிப்பிக்கிறார்களா இருந்தால் அந்த லெவல்ல கூட நீங்க கண்டிருக்கலாம். சில நேரங்கள்ல உயர்தர வகுப்புகளை கற்பிக்கின்றவர்களும் இந்த மீத்திறன் கொண்ட பிள்ளைகளை வந்து காணலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 years கேள்விப்பட்ட ஒரு பாடசாலையில ஒரு மாணவன் இருப்பதாக, அவர் வந்து அட்வான்ஸ் லெவல் மெட்ஸ் படிக்கிறதாக சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த மாணவன் ஒரு மிக கடினமான கணக்கை கூட கரும்பலையில் அந்த கணக்கு எழுதுகின்ற போது அவருடைய குயிக்காக விடையை சொல்லுவார்.
அவர் கற்பித்த ஆசிரியர் சொன்னார். அவருக்கு நம்ம கணிதத்தை எழுதிட்டு முதலாவது ஸ்டெப் படிய போடுறதுக்கு இடையிலேயே அவர் கொஞ்சம் ஆன்சர் சொல்லுவார். மற்றாக்களுக்கு அந்த அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாம இருக்கு. ஆனா மற்ற பிள்ளைகளும் கட்டிக்கார பிள்ளைகள் தான். இவர் அவ்வளவு உபயோகமாக இந்த கணிதத்தை செய்வார். இந்த மாதிரி சொன்னார். சில நேரங்களை முழங்காமலுக்கு இருந்தால் சார் எழுதிட்டு போகல சார் அப்ப அந்த கேட்டாருன்னு சாருக்கு பயம் பெறுமா. என்ன கேட்க போறானோ, என்ன கேள்வியை தான் கேட்க போறானோன்னு சொல்லி பயம் பெறும். அப்படி தலையை கழிச்சு சொல்லுவாங்க சார் அப்ப இந்த எடுத்தானு சொன்னா மிக கடினமான கேள்வி கேட்க போறான்னு அர்த்தம். அப்படியான பிள்ளைக்கு படிக்கிற கடும் கஷ்டம் சொல்ற. சில நேரங்கள்ல சில பிசிக்ஸ்ல, சில நேரங்கள்ல அப்ளைட் மேத்ஸ்ல சில விடயங்களை விளங்கப்படுத்துறதுக்கு சாருக்கு சிரமமாயிருந்தா அவனை கூப்பிட்டு விடுவாரு. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி அவ்வளவு உபயோகமாக அந்த செயற்பாடுகள் ஈடுபடக்கூடிய பிள்ளையாக சொல்றார். அவன் 3A எடுத்து இப்ப என்ஜினியர் ஆகிட்டான். 3A எடுத்து அவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து போனான். மெரிட் பாஸ்ல அவன் போன ஒரு கடுக்கட்டிக்காரன். அவனை சொல்லக்கூட ஞாபகம் இல்லை. மீட்டு கொண்ட மாணவர்கள் அவ்வாறானாக இருக்காங்க. கணித புலிகளாக இருக்காங்க சில நேரங்கள். சிலருக்கு இந்த இந்த கற்றல் சார்ந்த விடயங்கள் இல்லாமலுக்கு தனி அந்த கலை சார்ந்த விடயத்திலையும் அவங்க இருப்பாங்க. மீட்டு கொண்டு ஆக்கத்துறையிலையும் இருப்பாங்க. என்னென்ன துறைகள்ல இருப்பாங்கன்னு சொல்லல. சிலருக்கு கல்வி சார்ந்த விஷயத்திலையும் இருக்கும், கலை சார்ந்த விஷயத்திலையும் இந்த இது இருக்கும். இந்த மீட்டல் கூடுதலான தன்மை அது ஒரு வகையான அருட்கொடை தானே பிள்ளைகள். ஆனா இந்த பிள்ளைகள் மிக கவனமாக கையாளப்பட வேண்டியது. இப்ப இந்த இயல்புல நாங்க சொல்லிட்டோம். இந்த இயல்புல கொண்ட பிள்ளைகளை நாங்க ஒரு உள்ளடங்கல் வகுப்பறை இல்லாமல் ஒரு சாதாரணமான வகுப்பறையில நாங்க இந்த பிள்ளைகள் இந்த மீட்டல் கொண்ட பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகளை சவால்களும் அங்கு ஏற்படுத்துவாங்க. இப்ப நாங்க அடுத்த பார்க்க போற விஷயமா தான். அப்ப இந்த மீட்டர் கொண்ட பிள்ளைகள் சாதாரணமான வகுப்பறையில காணப்படுகின்ற போது எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படலாம்? இதான் ஒரு அடுத்த கேள்வி. இந்த மீட்டர் கொண்ட பிள்ளைகள் சாதாரண வகுப்பறையில எவ்வாறான பிரச்சனைகளை கற்றல் கற்பித்தலின் போது ஏற்படுத்தலாம், இடர்பாடுகளை ஏற்படுத்தலாம். ஒரு சொந்த அனுபவங்களை நீங்க எடுத்து சொல்லலாம். இன்னொருக்கா கேள்வியே சொல்லலுமா? நம்ம திரும்ப சொல்லவா? ஓ சார். எஸ். மீத்திரம் கொண்ட பிள்ளைகளுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் போது மீத்திரம் கொண்ட பிள்ளைகளுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்முறை ஈடுபடுகின்ற போது ஆசிரியரும் ஏனைய மாணவர்களும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள் இது உள்ளடங்கல் வகுப்பறை அல்ல, சாதாரண வகுப்பறை. சாதாரண வகுப்பறையில இந்த மீட்டிங் கொண்ட பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார் ஆசிரியர். அந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியரும் ஏனைய மாணவர்களும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், பிரச்சனைகள் என்ன? இதான் உங்களுக்கான அடுத்த இது கொஞ்சம் ப்ரிப்பேராக பார்ப்போம். நீங்க சொந்த அனுபவங்களும் இருக்கிறது இல்லை. நீங்க சந்திச்ச மாணவர்களை மையமாக வச்சும் நீங்க சொல்லக்கூடிய மாதிரி சரிதானே? ஓகே. நேரம் 45 10 மினிட்ஸ் எடுத்துக்கொள்ள
ஓகே பாப்போமா. எஸ் சொல்லுங்க அமீரா சொல்லுங்க. சார், மீத்திறன் கொண்ட மாணவர்கள் ஏனைய சாதாரண மாணவர்களை பார்க்கிலும் அறிவும் ஏனைய செயற்பாடுகளிலும் வித்தியாசமான அதீத ஆர்வம் கொண்டவராக காணப்படுவர். அவர்கள் சாதாரண வகுப்பறையில் வைத்து ஆசிரியர் தமது கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வது சிரமமான ஒன்றாகவே காணப்படும். இவர்கள் சில சமயங்களில் எரிதல் மற்றும் சோர்வு உணர்வுகளை கொண்டிருப்பார்கள். இதில் ஏனைய மாணவர்கள் இவர்களோடு பழகும் போது அது சற்று பாதிப்பாக காணப்படும். பொறுமையாக இருப்பதில் இவர்கள் சிரமப்படுவார்கள். ஆசிரியர் வகுப்பறையில் கற்பிக்கும் போது தமது கவனம் மற்றும் அமைப்பு தொடர்பான சிக்கலினால் ஆசிரியர் சாதாரண மாணவர்களும் சேர்த்து கல்வியை வழங்க முடியாத சூழ்நிலை காணப்படும். இவ்வகையான மாணவர்கள் தமக்கே அதிக கவனம் ஆசிரியர் வழங்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் நண்பர்களை உருவாக்குவதில் சிரமம் காணுவார்கள். சுயமரியாதை தொடர்பான சிக்கல்கள் இவர்களிடத்தே காணப்படுவதால் நண்பர்கள் இவர்கள் போலவே நடத்தை கோலம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். வகுப்பறையில் இவர்கள் பரிபூரணவாதியாக இருப்பது ஆசிரியர் சவாலான ஒன்றாகவே காணப்படும். சாதாரண மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது போலே இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது சற்று சிரமமான ஒன்றாக காணப்படும். அது மட்டுமல்லாது எல்லா விடயங்களிலும் அதீத எதிர்பார்ப்புடையவர்களாக இவர்கள் காணப்படுவதால் சாதாரண வகுப்பறையில் இவர்களை வைத்து சாதாரண மாணவர்களுக்கு கற்பிப்பது சற்று சிரமமான ஒன்றாகவே ஆசிரியருக்கு காணப்படும். அதே போன்று வகுப்பில் உள்ள ஏனைய மாணவர்களும் இதனால் சிரமப்பட்டு சவால்களை எதிர்கொள்வர். தேங்க்யூ சார். ஓகே சார் சொல்லவா? ஓகே சொல்லுங்க அடுத்த. எஸ் சார், மீத்திறன் கொண்ட மாணவர்கள் மற்றைய மாணவர்களை விட வேகமாக கற்றுக்கொள்வார்கள். இது வகுப்பில் ஏனைய ஆசிரியர் ஒருவர் ஏனைய வகுப்பு மாணவர்களை விட இவர்களோடு வேகமான முறையில் செல்ல வேண்டி இருப்பதனால் பிற மாணவர்களுக்கு இந்த வேகம் புரியாமல் இருக்கலாம். இந்த மாணவர்களுக்கு தனித்துவமான கவனம் தேவைப்படுவதனால் ஆசிரியர் நேரம் மற்றும் கவனத்தை அதிகமாக இவர்களிடையே மீத்திறன் கொண்ட மாணவர்களிடையே செலவழிக்க வேண்டிய தேவை ஏற்படும். இதனாலும் பிற மாணவர்களின் கவனம் ஆசிரியருக்கு குறைவடைந்து செல்லலாம். அடுத்து சார், மாணவர்கள் பிற மாணவர்களுடன் இணைந்து கற்கின்ற நேரத்தில் அவர்களுடைய மீத்திறன் காரணமாக இலகுவான முறையிலும் சிறந்த முறையிலும் அவர்கள் குறிப்பிட்ட ஆசிரியர்கள் குறிப்பிடுவதை புரிந்து கொள்வார்கள். ஏனைய மாணவர்கள் அது பற்றிய சில கவனக்குறைவுகள் மற்றும் அவற்றை புரிந்து கொள்வதில் சவால்கள் காணப்படுகின்ற பொழுது மீத்திறன் கூடிய மாணவர்களின் குழப்பங்கள் மற்றும் ஏனைய அவர்களை விட திறன்களில் குறைந்த மாணவர்களை ஏளனமாக பார்த்தல் மற்றும் அவர்களை ஒரு சவாலான முறையில் பார்ப்பதும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மீத்திறன் கொண்ட மாணவர்களை ஏனைய மாணவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களோடு தங்களை ஒப்பீடு செய்து தாழ்வான ஒரு நிலையை உணரக்கூடியதாகவும் அவர்கள் அதில் பொறாமை கொள்ளக்கூடிய உணர்வையும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆசிரியர் மீத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு கல்வி பொருட்களை முன்வைக்கும் போது அவர்கள் வேகமாக கற்றுக்கொள்வதனால் குறைவான தரவரிசையில் கீழே போகின்ற மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான கவனத்தை கொடுக்க முடியாத சந்தர்ப்பங்களில் அவர்கள் வகுப்பில் அதாவது பாடங்களில் சில பின்னடைவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களும் ஏற்படும். சார், இதை வகுப்புல நாங்கள் பார்க்குற நேரத்தில் எங்களோட ஸ்கூலில் கிரேட் 11 ஒரு கேர்ள் இருக்குது சார். அவள் பொதுவாக இந்த முறை ஹிஸ்ட்ரியில் 99 எடுத்திருந்தா செகண்ட் டேர்மில். அதில் குறைவான அதாவது 23 24 அப்படி எடுக்கிற பிள்ளைகளும் மீக்குது. அப்போ இந்த பிள்ளை ஏனைய பிள்ளைகளை பார்க்குற நேரத்தில் அதை விளங்கப்படுத்துகிற நேரத்துக்கும் சார் சரியாக சிக்கலிக்கும். மற்றவங்களுக்கு விட இவட கேள்வி சரியை கூட வைக்கும்.
அப்ப எங்களுக்கு அந்த மத்த பிள்ளைகளுக்கு சொல்றதை விடவும் இவ தான் கூடுதலான கேள்விகள் கேட்பா. Yes. அது அப்படின்னு சொன்னா சார், இப்ப நாங்க இந்த பிள்ளைக்கு விளங்கப்படுத்துறதை விட அந்த பேசிக்கான நாலேஜை மத்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கொள்ளலாம் அப்போ எங்களுக்கு. ம். விட மாட்டாங்க. சில நேரங்களில் இவங்க அது ஈஸியான விஷயங்களாக இருந்து அடுத்த கேள்வி இவங்க கேட்டுருவா. மற்ற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு செய்யலாமே இருக்கு. எஸ். நீங்க சொல்றது சார், நான் சட்டமா யூடியூப்ல இல்லாட்டி கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி எடுத்துக்கொண்டு போறேன். பாயிண்ட்ஸ் ஃபார்ம்களும். ஏன்னா அவ நாங்க எதிர்பார்க்குற மாதிரி கேட்கறல்ல. வித்தியாசமா கேட்பா. அந்த மாதிரி இருக்குது சார். அது இல்லாம சில கிரேட் 9ல ஒரு பாய் இருக்குது சார். அவ எப்படின்னா, அவ டக்குன்னு செஞ்சு காட்டுவா. காட்டிட்டு குழப்புற மத்தவங்கள. மத்தவங்கள செய்ய விடுறல்ல. அதுவும் ஒரு சிக்கலாயிக்கும். சேர இழுக்கிற இல்லாட்டி அவங்களுக்கு எழுத விட்றல. என்னமாலும் அந்த மத்த பிள்ளைகள செய்ய விட்றல. எக்ஸாம்லயே நிறைய குழப்பத்த அவங்க காட்டுற அந்த பிள்ளைகள். அவங்க ஃபெஸ்ட் வரணும்ன்ற ஒரு எண்ணமிக்கும் மத்த பிள்ளைகள செய்ய விட்றல. எஸ், உண்மைதான். அந்த பிரச்சனை தான் கூடுதலாக இருக்கு. எங்களோட வகுப்பறை முகாமைத்துவத்துக்கு ஒரு சவால் அளிப்பாங்க. ஏனைய மாணவர்கள் கற்கிறதுக்கு பல வழிகள்ல இடையூறு ஏற்படுத்துவாங்க. கொண்டு வந்து மற்ற மாணவர்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வழங்காமலுக்கு தங்களுக்கு அடுத்த விஷயம் தெரிய வேணும், தாங்க அடுத்த விஷயத்துக்கு போக வேணும் என்கிறதுக்கு ஆர்வமுடையதாக இருப்பதால ஒரு வகையான பிரச்சனை. அடுத்தது மற்ற மாணவர்களுக்கு நாங்க சில வினாக்கள் எழுப்பி சில விளக்கங்களை வழங்கின போது இவங்களே முந்திக் கொண்டு அதை சொல்லிக் கொடுப்பாங்க. பிரைமரி லெவலில் அந்த பிள்ளை இருப்பாங்கன்னா மற்ற பிள்ளைகள் எழுதி கொடுப்பாங்க. மற்ற மாணவர்கள் செய்கிற பயிற்சிகளை வந்து இவங்களே செய்து கொடுக்கின்ற மாதிரியான செயல்களையும் இவங்க ஈடுபடக்கூடிய ஆட்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல ஆசிரியர் தன்னுடைய பார்க்க வேணும், ஆசிரியருடைய கவனத்தை ஈர்க்க வேணுங்கிறதுக்காக தொடர்ச்சியா கேள்வி கேட்கிறது. அதே நேரங்கள்ல வகுப்பறை செயற்பாடுகளை ஏர்லியா முடிச்சிட்டு வகுப்புல அங்கேயும் இங்கேயும் நடமாடிச்சிருந்தது. அப்படியான பிரச்சனைகளையும் இவங்க வந்து உருவாக்குவாங்க. சார் இன்னும் ஒரு சில பிள்ளைகள் இருக்குது சார். அவங்கள வந்து எப்படின்னா, அவங்க தான் எல்லாம் நல்லா தெரியும்ன்றதுல இந்த பொது வேலைகள் செய்யறல்ல. அப்படின்ட்டு சும்மா நாங்க தான் பெரிய ஆட்கள்ன்ற மாதிரி. அந்த சில டீச்சர்ஸ்களையும் கூட மதிச்சாத மாதிரி. அப்படியும் அந்த பண்பு இருக்கு. எஸ், அவங்க கண்டிப்பா சார் அப்படியானவங்களும் நிக்கிறேன். எஸ், அவங்க டீச்சர்ஸ் மாற ஒபே பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அந்த பண்புல அவங்களோட காணப்படும். சார் சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல பிழைச்சாலும் கூட ஏளனமா பார்க்கக்கூடிய தன்மை எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களை அவதானிக்காம நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம் என்று செல்ற ஒரு இது ஒன்றும் காணப்படும் சில நேரங்கள்ல. எஸ், கண்டிப்பா. அவங்க பிள்ளைய ஒத்துக்கொள்றல்ல சார். அவங்க மிஸ்டேக் கொண்டு விட்டாலும் அவங்க அத எப்படி சரி இல்ல இது சரின்னு தான் நிரூபிச்சுவாங்க. உண்மையிலேயே நாங்க பார்க்கக்குள்ள கற்றல் இடர்பாடுடைய பிள்ளை எங்களோட வகுப்பறை கற்பிதற்கு எவ்வாறு சவாலோ அதே போன்று மீட்கக்கூடிய பிள்ளைகளும் சவாலானவர்கள் தான். இவர்களை விசேடமாக நாங்க கையாளுவதற்கு விசேடமாக நாங்க பயிற்சிகளை பெற்றிருக்க போனோம். அது மட்டுமல்லாது எங்களோட வகுப்பறை வந்து ஒரு திறன் வகுப்பறை என்பதற்கு அப்பால பல்வேறு விதமான வளங்கள், பல்வேறு விதமான செயற்பாடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகுப்பறைகளாக இருக்கின்ற போது மாற்றிருந்தால் இவ்வாறான நீச்சல் கொண்ட மாணவர்கள் எங்களோட வகுப்பறையில நாங்க ஹேண்டில் பண்ணக்கூடியதாக கையாளக்கூடியதாக இருக்கு. இல்லாவிட்டால் பல்வேறு விதமான நெருக்கடிகளை எங்களை கற்பித்தல வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடிக்கடி இவங்களுக்கு நாங்க இவங்களை கண்ட்ரோல் பண்றது, இவங்களுக்கு அறிவுறுத்தலை வழங்குறது, இவங்களை எச்சரிக்கிறது, இதுவே எங்களுடைய கற்பித்தல பிரதானமான நேரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே, வெரி குட்டா. அடுத்தது தினசரியில் சொல்லப்படுகிறமா? சார், அந்த மீத்திறன் கூடிய மாணவர்களுக்கு ஒரு போதாக்குறை, நிறைவு காணாத தன்மை காணப்படுவதனால அவர்களுக்கு அதை நிவர்த்தி செய்ய ஆசிரியர் முன்வார நேரம் ஏனையவர்களுக்கு அது அதிகமாக தோன்றுவதனால அந்த குறித்த பாடத்தை படிப்பதற்கான விருப்பம் குறைவாக காணப்படும். ஏனைய மாணவர்களுக்கான பங்கு பெற்றுதல் சந்தர்ப்பங்களை அவங்க இழக்க வேண்டி காணப்படும். மேலும் இவர்களுக்கான மேலதிக கற்றல் தேடல் விடயங்களை நாங்க எங்களோட கற்பித்தல்ல ஒரு குறித்த பாடத்துக்குள்ள நாங்க கொண்டு வர நேரம் ஏனைய மாணவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாம காணப்படும். மற்ற மாணவர்களுடைய வெளிப்படை தன்மை வந்து குறைவடைந்து காணப்படும். ஏன்னா தங்களுடைய வழிகாட்டல்ல குறைகள் விமர்சிக்கப்படும் என்ற பயத்தினால
ஏனைய மாணவர்களுடைய வெளிப்படுத்துகை குறைவாக காணப்படும். ஆசிரியர் பாடத்துக்கு தயார்படுத்துகின்ற நேரம் அலகுக்கு அப்பாற்பட்ட விடயங்களையும் இவர்களுக்காக தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படும். அடுத்தது உரிய வரையறைக்குட்பட்ட பாடங்களை குறித்த பாட வேளையில நிறைவேற்ற முடியாத தன்மை காணப்படும். மேலதிக தேடல்கள் கூடுதலாக போற நேரம் அது ஏனைய மாணவர்களுக்கு அவசியமற்றதாகவும் மேலதிக பயிற்சிகளுக்கு ஆசிரியர் தயார்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் காணப்படும். பொதுவாகவே நாங்க சொன்ன மாதிரி இவங்களும் வகுப்பறையில கூடுதல் கவனம் கொடுத்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவில உள்ளடங்குற மாணவர்கள் நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஓகே, அப்ப அந்த மீத்திறன் கொண்ட பிள்ளைகள் மீது எவ்வாறான தலையீடுகளை நாங்க செய்ய வேண்டும்? ஏன்னா அந்த பிள்ளைகளை நாங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் என்ற வகையில நாங்க இவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளை தலையீடு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுல முதலாவதாக நாங்க செய்யக்கூடியது வளம் சேர்த்த வலுவூட்டல் செயற்பாடுன்னு சொல்லப்படும். அதாவது சாதாரணமான கலைத்திட்ட அறிவை திறனை விரிவடை செய்யக்கூடியவாறு ஒரு வளப்படுத்தல் செயற்பாடுகள் இடம்பெறப்படும். மீத்திறன் கூடிய மாணவர்களுக்கு அவர்களது கற்றல் அடிப்படையாக கூட அவர்கள் திறன்களை வெளிப்படுத்தக்கூடியவாறு மேலதிகமான வளம் சேர்த்தல் செயற்பாடு அவங்களுடைய திறனுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அவங்களுடைய இயலுமைக்கு ஏற்ப மேலதிகமான செயற்பாடுகளை பயிற்சிகளை நாங்க வழங்கக்கூடிய வகையில நாங்க தலையீடு செய்ய வரோம். இல்லாவிட்டால் இந்த வகுப்பறை செயற்பாடுகளுக்கு பெரிய ஒரு சவாலவங்க ஏற்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க. அப்ப இந்த வளம் சேர்த்த வலுவூட்டல் சொல்லும் போது அவர்களுடைய ஏழ்மை எதிர்பார்ப்பு தேவைகளுக்கு மேலதிகமான செயற்பாடுகளை இவர்களை வலுவூட்டுவதற்காக ஆசிரியர் வகையில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது முக்கியமான ஒரு தலையிடல் தான் நிஜ வாழ்க்கை பிரச்சனை அனுபவங்களை அவர்களுக்கு நாங்கள் வழங்கணும். குறிப்பாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிஜ வாழ்க்கை சவால்களை அனுபவங்களை பிரச்சனை தீர்த்தல் முறையினூடாக இவங்க எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம், நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு எவ்வாறு இவங்க தீர்வை காண்றாங்க என்பது தொடர்பான விடயங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த நிஜ வாழ்க்கை பிரச்சனைக்கான தீர்வுகளை பெறக்கூடிய அனுபவங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் அவங்களுடைய செயற்பாடுகளை சிந்தனை திறனை வந்து நாங்க விரிவடை செய்யக்கூடியதாக இருக்கு. அடுத்த நாங்கள் பார்க்கிற போது சமூகமாக இணைந்த செயற்பாடுகளின் ஊடாக அறிவுறுத்தல் திட்டமிடல்களை அவங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அடுத்தவர்களுடைய கருத்துக்களை எடுத்து புதியதும் அசாதாரணமான வித்தியாசமான ஆக்கங்களை செய்யறதுல இந்த மீத்திறன் கொண்டாக்க துறைமைசாலிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு நாங்க சிந்தனை திறன் கலந்துரையாடல் போன்ற செயற்பாடுகளின் ஊடாக வகுப்பறையில ஏனைய மாணவர்களோடு இணைந்து செய்யக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் திட்டமிட்டு ஏனைய மாணவர்களோட இணைந்து குழு செயற்பாடுகளை இவர்கள் பங்கு பெறவும் தங்களுடைய வகிபாகத்தை மாற்றம் நிறைவேற்றக்கூடிய வகையிலான செயற்பாடுகள் அவர்கள் வழங்குவதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாகவும் இவங்களுடைய மீத்திறன் கொண்ட பிள்ளைகளை வகுப்பறை செயற்பாடுகளை ஓரளவு எங்களால கட்டுப்படுத்தி அவர்களுக்கு கட்டுக்கட்டு செயற்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கான ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்ற விஷயங்களாக இதை பார்க்கிறோம். ஓகே, அதாவது உள்ளடக்கல் வகுப்பறையில ஆசிரியர் பொதுவாக இந்த மீத்திறன் கொண்ட மாணவர்கள் காணப்படுவதனால எவ்வாறான கற்பித்தல் உபாயங்களை பயன்படுத்த பார்த்தால் முதலாவதாக பல்வேறுபட்ட கற்பித்தல் முறைகளை பற்றிய விளக்கங்கள் அந்த ஆசிரியர் கொண்டிருக்கிறது. என்னால் இன்னும் வேறுபட்ட மாணவர்கள் காணப்படுறாங்க. மீத்திறன் கொண்ட மாணவர்கள் சாதாரண மாணவர்கள் கற்று இயலாமை கொண்ட மாணவர்கள் இருப்பதனால பல்வேறுபட்ட கற்பித்தல் முறைகள் பற்றிய விளக்கங்கள் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்க வரும். அதே போல மாற்று வழி மதிப்பீட்டு முறைகள் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளுக்காக மதிப்பீடு செய்யப்படும். ஒரு சாதாரண பிள்ளையை மதிப்பிடுவது போல் ஒரு மீத்திறன் கூடிய பிள்ளைங்களால மதிப்பீடு செய்ய முடியாது. அதற்கு தனிப்பட்ட மதிப்பீட்டு முறைகளை மதிப்பீட்டு நியமங்களை நாங்கள் வழங்கி உருவாக்கி அதனூடாக நாங்கள் மதிப்பீடு செய்யணும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் இந்த வேறுபட்ட கற்பித்தல் உபாயங்கள். வேறுபட்ட கற்பித்தல் உபாயங்களை நாங்கள் கடைபிடிப்பதன் ஊடாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனியார் வேறுபாடுகள் தனியார் இயல்புகள் என்பவற்றை நாங்கள் கருத்தில் கொண்டு அவர்கள் கற்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கலாம். உதாரணமாக வாசிக்க வைக்கிறது, கற்தூண்டலான கற்றல்,
கற்றலுக்கு பங்களிப்பு செய்கின்ற விதம், நீடித்த அவதானம் போன்ற இந்த கற்பித்தல் உபாயங்களின் ஊடாக ஒவ்வொரு பிள்ளையுடைய இயல்புக்கு ஏற்பவும் அவர்களுக்கான கற்றலை தூங்குவதற்கான செயற்பாடுகளும் ஈடுபடலாம். அடுத்ததாக நாங்க பார்க்கின்ற போது ஆதார கற்பித்தல் முறைகளை வந்து நாங்க கடைபிடிக்கிறோம். அதாவது ஒரு ஆசிரியர் வழிகாட்டல் தலைமை பாத்திரத்தை வகிக்க ஏனைய மாணவர்களுக்கிடையே சுழன்று கொண்டு அவர்களுக்கு உதவிகளை வழங்கக்கூடிய மாதிரி அவர் மெயினான ரோலாக ஆசிரியர் இருந்து கொண்டு ஒவ்வொரு மாணவரும் ஒரு சுழற்சி முறையில கற்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆதார கற்பித்தல் ஒன்று வந்து நாங்க மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். அதே போல கூட்டிணைந்த கற்பித்தல் சொல்கிற போது பல்வகையான மாணவர்கள் வீட்டில் கூடிய சாதாரண கற்றல் இயலாமை போன்ற மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து 2 ஆசிரியர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இணைந்து ஒரு கற்றலை வழிநடாத்துறது. அப்ப ஒரு வகுப்பறையிலே ஒரே நேரத்துல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இணைந்து கற்பிக்கின்ற போது இந்த கூட்டிணைந்த கற்பித்தலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே போல இணையான கற்பித்தல் நாங்க சொல்கின்ற போது ஒரு வகுப்பறையில ஆசிரியர் வந்து மாணவர்களை குழுக்களாக்கி ஒரே வகுப்புல பல்வேறு பகுதிகளில் அங்க ஒரு டீம் இங்க குழுக்களாக்கி 1, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆசிரியர் கற்பிக்கிறது. அந்த குழுக்குற ஆசிரியர் இந்த குழுக்குற ஆசிரியர் சொல்லி இணையான வகையில கற்பிக்கிறதும் இந்த மீட்டிற்குரிய வகுப்பறைகள்ல உள்ளடக்க கல்வி நடைமுறைப்படுத்துகின்ற போது கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கு. அதே போல குழு கற்பித்தல் முறை, சகவாடி கற்பித்தல் முறை, மாணவர்களோட சகவாடி பியர்ஸ் சொல்லுவாங்க, அவர்களுக்குள்ளேயே கற்க செய்யறதுக்கான தூண்டல்களை வழங்கி நாங்க அவர்களை கற்பிக்க வைக்கிறது. அதே போல கூட்டுறவு கற்பித்தல், கோஆபரேட்டிவ் லேர்னிங் நாங்க சொல்லுவோம். அதாவது பிறகான சொற்களை காரணங்களை கற்பித்தல் நடவடிக்கைகளின் போது மாணவர்களுக்கு அவர்களாகவே ஒத்துழைப்பு மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை வழங்கி இவங்க அந்த விஷயத்தை கற்று அவ்வாறு அவங்களுக்குடைய பரஸ்பர கற்களுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது கூட்டுறவு கற்பித்தல் அழைக்கப்படும். அதே மாதிரி பிரதிபலிப்பு கற்பித்தல் சொல்கின்ற அந்த முறையில் பாடசாலை சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்க பொருத்தமான கற்பித்த திறன்களை நுட்பங்களை உள்ளடக்கிய விடயங்களை முன்கூட்டிய நாங்கள் வடிவமைத்து ஏற்கனவே நாங்கள் கற்று செயல்முறையில் பெற்ற அனுபவங்களின் மூலமாக அடுத்த வகுப்பறை செயற்பாடுகளை திட்டமிட்டு கற்பிக்கின்ற இந்த பிரதிபலிப்பு கற்பித்தல் முறையினூடாகவும் இந்த உள்ளடக்கல் வகுப்பறையில் ஒரு கற்றுக்கற்பித்த செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ஓகே, ரைட். அப்ப இந்த வகையில நாங்க இந்த உள்ளடக்க கல்வியை வந்து நாங்க நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். உள்ளடக்க கல்வி செயற்பாடுகளால நிராகரிக்க முடியாது. ரைட். நாங்க ஆரம்பத்தில் சொன்ன இந்த உள்ளடக்க கல்வி என்பது நாங்க இந்து காணுன்ற வடிவத்துல கடந்த காலத்துல காணப்படல. ஒரு காலப்பகுதியில தவிர்த்தல் முறையாக காணப்பட்டுச்சு, பிறகு வந்து பாதுகாத்தல் முறையாக இருந்துச்சு, பிறகு அரவணைத்தல் முறையாக புனருத்தாவனம் செய்கின்ற முறையாக இருந்துச்சு, பிறகு பிரித்து செய்தல் முறையாக விசேட கல்வி செயற்பாடுகளாக இடம்பெற்றுச்சு. தற்போது ஒன்றிணைந்த கல்வி உள்ளடங்கல் கல்வி என்ற அடிப்படையில ஒரே வகுப்பறையில வேறுபட்ட திறன்களை கொண்ட மாணவர்கள் கற்பிக்கக்கூடிய வகையில இது வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பார்த்து நிறைவு செய்து கொள்ளலாம். ஆகவே இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இந்த பாடத்தை எங்களுக்கு செஷனை வந்து 5-6 தான் குறைத்து தந்திருந்தார்கள். நாங்கள் 5 செஷன்ல பார்த்து முடிச்சிருக்கிறோம். முடியுமான விடயங்களை பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஓட்டிசம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள், பிறழ்வு நடத்தி கொண்ட பிள்ளைகளுக்கு தனித்தனியான தலைப்புகள் இருக்குது. அவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்து நோக்க அவகாசம் இல்லாமல் இருக்குது. ஆகவே இந்த கிளாஸ் நாங்கள் இதோட நிறைவு செய்து இந்த பாடத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த பாடத்தை கடைசி வரைக்கும் எங்களோட இணைந்து இந்த கிளாஸை நிறைவு செய்வதற்கு கிடைத்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சார். ஜஸாக்கல்லாஹ். வலைக்கும் சலாம் சார். ஜஸாக்கல்லாஹ்.